உத்தர சிதம்பரம்னு பேர். ஏன்னா பெரியவா சொல்லி நடராஜர் சிவகாமிக்கு எப்படி சிதம்பரத்தில் கோவில் இருக்கோ அதுபோலவே அங்கே கட்டணும் அப்படின்னு சொல்லி உத்தர சிதம்பரத்தில் கோவில் கட்டினா. கணபதி ஸ்தபதி தான் எல்லாம் பண்ணி வச்சு எல்லாம் பண்ணினார். அப்போ கட்டுற போதும் அந்த 4 பக்கத்துலேயும் ராஜகோபுரம், அந்த நடராஜர் சந்நிதியில் தெற்க பார்த்த சந்நிதி, ஒன்றுக்கும் மகாராஷ்டிரா தேசமாக இருக்கிறதுனால அந்தூர்லேருந்தே அரசாங்கத்திலேருந்து ராஜகோபுரம், இன்னொன்று கர்நாடக தேசத்துலேருந்து ராஜகோபுரம், ஒன்று தமிழ் தேசத்துலேருந்து ராஜகோபுரம். இப்படியாக 4க்கும் 4 தேசத்துலேருந்து பெரியவா சொல்லி அந்த அதிகாரிகள்லாம் கிட்டக்க இருந்து 4 ராஜகோபுரம் கட்டி கொடுத்தா. அதுக்கு தான் அங்கே கும்பாபிஷேகங்கள்லாம் பண்ணி பிரமாதமாக பண்ணியிருக்கு. அதுவும் மகுடாகமம்னு சொல்லக்கூடியதான எப்படி சிதம்பரத்தில் பூஜை முறைகள்லாம் நடக்கிறதோ அதே மாதிரி அந்த பூஜை முறை நடந்துட்டுருக்கு. அதில் சிதம்பர ரகசியம்னு ஒன்றும், அந்த சிதம்பர ரகசியங்கிறத சிதம்பரத்தில் போய் பார்த்தா டக்குன்னு புரியும். பகவானுக்கு ஹாரத்தி காமிச்சுட்டு பக்கத்தாப்பில் ஒரு திரை போட்டாப்பில் இருக்கும். அந்த திரையை விலக்கிட்டு ஒரு ஹாரத்தி காமிப்பா. அதில் பில்வதளம், தங்கத்தினால் ஆன பில்வதளங்கள் தொங்கிகிட்டே இருக்கும். வேற ஒன்றும் நமக்கு தெரியாது. அதுக்குள்ளே சிவசக்தி ஐக்கியமான ஒரு சிதம்பர யந்திரம், சிதம்பர பஞ்சாட்சர யந்திரம்னு ஒரு விதமான யந்திரங்கள், அது அந்த ஊரில் சிதம்பரத்தில் இருக்குது. இதே மாதிரி அந்த சிதம்பரத்தையும் பண்ணணும்னு பெரியவாளுக்கு ரொம்ப எண்ணம். அதனால் அவள் என்ன பண்ணால் அதுக்கு வேண்டிதானே அந்த தீட்சதாள், கோவில் ஸ்தானிகளுக்கெல்லாம் தீட்சதாள்னு பேர். அவள் யார் பிரதானமாக இருக்கவளோ அவளை கூட்ட வர வச்சு இந்த மாதிரி சிதம்பர சக்கரத்தை நம்ம சதாரா சிதம்பரம் கோவில்லையும் வைக்கணும், அதுக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணும்போதுன்னா அவள் அதுக்கு தகுந்தாப்பில் அந்த யந்திரத்தை ஒரு தாளில் லேஸ் பேப்பர்னு சொல்லுவாள் மிந்தியெல்லாம், அதில் வச்சு எடுத்தாக்கா அதில் வரும். அதை பார்த்து நம்ம யந்திரம் போடணும். அது மாதிரி பெரிய சொல்லி சிதம்பரம் தீட்சதாள்கிட்டேருந்து வாங்கி அது கொடுத்தா. எங்கள் தகப்பனாரெலாம் இருந்தார். அப்போ இதை யந்திரத்தை ஒரு அடிக்கு ஒரு அடி போட்டு எடுத்துன்னு வர வேண்டியதுன்னு பொறுப்பு. ஏன்னா எங்கள் யந்திரம் போடுறதுங்கிறது நாங்கள் தான் போட்டுருக்கோம். அதனால் பெரியவா உத்தரவு பேரில் அதை அந்த சிறமேற்கொண்டு அதை அந்த உத்தரவை ஏற்றுண்டு அதே மாதிரி சிதம்பர பஞ்சாட்சரம் என்று சொல்லக்கூடியான ரகசியமான யந்திரத்தை அன்றைக்கி போட்டு பெரியவாள்கிட்ட கொண்டு காமிச்சுட்டு கும்பாபிஷேகத்துக்கு வரையும் முதல்ல சொல்லியிருந்தா. அப்புறம் ஜெயேந்திர சுவாமிகள் இருந்தால் அவளை விட்டு பண்ண சொல்லி எல்லாம் பண்ணினா. அதன் பிறகு அதை பெரியவா சொல்படி எப்படி நடக்கணுமோ அதே போல் நடந்து அந்த பஞ்சாட்சர யந்திரங்கள்லாம் வச்சு சிதம்பரம் கும்பாபிஷேகத்தும் போது அதுக்கும் அபிஷேகம்லாம் ஆகி எல்லாம் நடந்தது. இந்த யந்திரத்தை வேறு எங்கும் பிரயோகம் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தா. அதனால் வேறு எங்கேயுமே இந்த யந்திரத்தை போட்டு கொடுக்காம ரகசியமாக தான் இன்னமும் வச்சுட்டுருக்கு. எங்கள் சிஷ்யாள் ரொம்ப முக்கியமானவாளுக்கு மட்டும் இந்த யந்திரம் போடுறத சிதம்பர யந்திரத்தை ரகசியத்தை சொல்லி கொடுத்துருக்கு. ஏன்னா பின்னாடி வரும்போது அழிஞ்சு போயிடப்படாது இந்த வித்தை இருக்கணும் அப்படின்னு. அதை கூட 2 ஒரு மாறுதலாக சொல்லிகிட்டு இருந்தா. தினகர் சர்மாவுக்கு யந்திரம் போட சொல்லி கொடுத்தார், அது அப்புறம் மறந்து போயிடணும்னு சொல்லிவிட்டார்னு சொன்னால் அது அப்படி இல்லை. இப்படி சொன்னால் பெரியவா வெளி உபயோகத்திற்கு செய்யக்கூடாது, சிதம்பர ரகசியம் ரகசியமாகவே இருக்கணும். இதுபோல் பின்னாடி வரும்போது வேண்டிருக்கணுமே தவிர அடிக்கடி வேறு அனாவசியமான உபயோகங்கள் பண்ண வேண்டாம்னு சொன்னால் அதுபோல இன்னும் நடந்துட்டுருக்கு. ரொம்ப முக்கியமான சிஷ்யாளுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்து எல்லோரும் பார்த்துருக்கா. எல்லோரும் செய்யக்கூடிய திறமை உள்ளவா, எல்லோரும் அப்படி நடந்துட்டுருக்கு. அதுபோல் இப்போ பெரியவாள் இதை எனக்கு பெரிய ஒரு பாக்கியமாக கொடுத்தா. அதை ஏற்றுன்னு